இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த 8வது மாதத்தில் முதல் வாரத்தில் இந்த மாலை வேளையிலும் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்தை நாம் உயர்த்த ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்திலே கலிகூற ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். இந்த மாலை வேளையிலும் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் செவிகளையும் ஆண்டவருக்கு நேராக திறந்து எதிர்பார்ப்போடு நாம் காத்திருப்போம். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாதத்தை முடித்து இன்னொரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடந்த மாதத்தில் நடைபெறாதது இந்த மாதத்திலாவது என்னுடைய வாழ்க்கையில நடைபெறாதா, இந்த மாதத்திலேயாவது என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய ஆசை நிறைவேறாதா என்று சொல்லி எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று மனுஷன் சொல்லல, பாஸ்டரும் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். என்ன எதிர்பார்ப்பு? அவருடைய எதிர்பார்ப்பு அல்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அந்த முடிவு எப்படி இருக்குன்னா, தீமைக்கு எதிரானதை, தீமைக்கு உரியதா இருக்காது, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். மனுஷன் செய்கிற காரியங்கள் நமக்கு தீமைகளாக வரும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற நம்முடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாரே, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. காலையில் சொன்ன ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடியதான 3 முடிவுகள் உண்டு. ஒன்று, மனிதனாலே அந்த முடிவை கணிக்கவே முடியாது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும். அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். மனுஷனால் அதை கணிக்கவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அது மாத்திரம் அப்படியே நிறைவேறும். ஒரு காரியம் கூட தடைபடாது, யாரும் தடுக்கவும் முடியாது. 2வது முடிவு என்ன சொன்னா, மாறுதலான முடிவு. தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருவானவன், எதிரியானவன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சபை இந்த காரியத்திற்கு உள்ளாகத்தான் போக வேண்டும், இந்த காரியத்தை தான் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி இருந்தால், திட்டம் பண்ணி இருந்தால், என் ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், சத்துருவானவன் யாருக்கு விரோதமாய் திட்டம் பண்ணினானோ அந்த திட்டத்தை அவனுக்கு நேராகவே கர்த்தர் திருப்புவார். எந்த கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாய் திட்டம் பண்ணப்பட்டதோ அந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்தி காட்டுவார். 3வது முடிவு, எதிர்பார்த்திருக்கும் முடிவு. ஆண்டவர் கொடுத்ததான வார்த்தை. நான் காலையில் சொன்னேன், பாஸ்டர், எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தந்துடுவாரா? நான் நிறைவேறும் என்பது நினைக்கிறத எல்லாத்தையும் கர்த்தர் தந்து விடுவாரா என்று கேட்டால், வசனத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்ல வார்த்தை சரியாக புரிந்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நடப்போமானால் நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு 3 தகுதிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே முதல் தகுதி, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் தர வேண்டுமானால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதல் தகுதி, உறவினுடைய அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும். என்ன உறவு? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளதான உறவின் அடிப்படையில் தான் அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் காலையில் சொன்னேன்,
123 சங்கீதம் 2வது வசனத்தில் 2 பேரை பார்க்குறோம். வேலைக்காரன், வேலைக்காரி, எஜமான். வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கண்களை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கண்களை நோக்கி இருக்குமா போலவும். நல்ல கவனிங்க, இந்த வேலைக்காரனும் வேலைக்காரியும் எங்கோ இருந்தாங்க. ஆனால் அவங்கள எஜமான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் வேலை செய்யுங்கன்னு சொல்லி எப்போ கொண்டு வந்தாரோ அப்பொழுது எஜமான், வேலைக்காரன், வேலைக்காரி என்ற உறவு ஏற்படுகிறது. அந்த உறவு ஏற்பட்டது நிமித்தம் வேலைக்காரருக்கு வேலைக்காரிக்கு ஒரு உரிமை இருக்கிறது. என்றனா, என்னை வேலைக்கு கொண்டு வந்தவர் நிச்சயமாக என்னுடைய வேலைக்கு சம்பளம் தருவார். அந்த சம்பளத்தை கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா எஜமான், வேலைக்காரன், வேலைக்காரி என்ற உரிமையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சீசரிடத்தில் ஆண்டவர் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணுறாளே, ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. ஏனென்று சொன்னால் சரீர சுகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததான அப்பம். என்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினபடியினாலே ஆண்டவர் நமக்கு ஸ்லாக்கியத்தையும் தந்திருக்கிறார், உரிமையையும் கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா. எதை கேட்டாலும் பிதா குமாரனிலே மகிமைப்படும்படியாக கர்த்தர் அதை தருகிறவராய் இருக்கிறார். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தால், ஐக்கியம் இருந்தால், உறுதியாக நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். உடைக்கப்பட்ட உறவு, தகர்க்கப்பட்ட உறவு, தகர்க்கப்பட்ட பலிபீடம், தகர்க்கப்பட்ட ஜெப வாழ்க்கை, தகர்க்கப்பட்ட வேத வாசிப்பு, தகர்க்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கு சீர்படுத்துவீர்களானால், இன்றைக்கு கர்த்தரிடம் திரும்பி அதை சரிபடுத்துவீர்களானால் உங்களுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆண்டவரோடு கூட அவருடைய சித்தம் செய்யாமல், அவருடைய வார்த்தையை கேட்காமல் உறவிலே விரிசல் இருந்தால் கர்த்தர் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாது. வேகமாக போகிற 2வது காரியத்தை பார்ப்போம். 2வது காரியம் யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும், கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள், நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று, பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமாறியையும் பின்மாரியையும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான், எதிர்பார்த்திருக்கிறான். பக்கத்துல பா சொல்லுங்க, முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் பொறுமையா இல்ல, நீடிய பொறுமையோடு எதிர்பார்த்திருக்கிறான். 2வது தகுதி என்ன தெரியுமா? உம்மை அன்றி வேறு வழியே இல்லை என்று சொல்லி காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். முதலாவது உறவை சரி பண்ண, உறவை சீர்படுத்தினா உங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். 2வது, ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை, வேறு யாருமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நீடிய பொறுமையோடு யார் காத்திருக்கிறாங்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்பை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது முன்மாரியையும் பின்மாரியையும் வருமளவும் அவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அவன் நினைக்கிறான், என்னால் முடிந்த அளவு நிலத்தை நான் பயிரிடுவேன், விதைத்தேன், பராமரித்தேன், ஒவ்வொரு நாளும் பராமரித்து வந்தேன், எனக்கு நான் எதிர்பார்க்கிற ஒரு முடிவு இருக்கிறது, என்னுடைய பிரயாசத்திற்கு முழு பலன் எனக்கு வர வேண்டும். கடந்த முறை விளைந்ததை விட அதிகமாக விளைய வேண்டும், குறையக்கூடாது. அதற்கு அவன் என்ன செய்கிறானா, முன்மாரிக்காகவும் பின்மாரிக்காகவும் பொறுமையோடே காத்திருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விதைக்கிறது உலருவது முக்கியமல்ல, விதைக்கிறது முக்கியமல்ல, பராமரிக்கிறது முக்கியமல்ல, அதைவிட முன்மாரிக்காக
பின்மாரிக்காக நீடிய பொறுமையோடு காத்திருக்கணும். கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்பை முடிவை கொடுக்க இரண்டாவது நம்மை தகுதிப்படுத்துவது ஒரு ஓவியமாக கர்த்தர் நம்மை வைக்கிறார். என்ன சொன்ன போனா ஒரு ஒளியாக கர்த்தர் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து, தேவன் நம்மை ஒரு ஒளியாக வைக்கிறார். எல்லாவற்றையும் முடித்து தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்காக இவன் அங்கும் இங்கும் பார்க்கவில்லை, வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்ப்பு நிறைவேற அங்கும் இங்கும் பார்த்தா நடக்காது, வானத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க. அங்க இருக்கிற சர்வ வல்லவரை மாத்திரம் என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்க. ஏன் எதுக்கு நோக்கி பார்க்கிறான்? எப்பொழுது வானம் கருக்கிறது, எப்பொழுது வானம் கருக்கிறது, எப்போது மேகம் வருகிறது, எப்பொழுது காற்று எங்கிருந்து வீச இருக்கிறது என்று மேல் நோக்கி பார்க்கிறான். ஒரு நாள் என்ன நடக்கிறது? அவன் எதிர்பார்த்த மழை வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். யார் எதிர்பார்த்ததை கர்த்தர் முடிக்கிறார் தெரியுமா? தங்கள் பங்கை பற்றி தாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னதை நிறைவேற்றி, ஆண்டவரே இனி உம்மை தவிர எனக்கு வேறு கதியே இல்லை, நாங்கள் செல்வதற்கும் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் உம்மை தவிர வேறு வழி இல்லை என்று நாங்கள் அங்கும் இங்கும் பார்க்க மாட்டோம், உம்மையன்றி எங்களுக்கு வேறு வழியே இல்லை என்ற மனநிலையோடு தாங்கள் செய்ய வேண்டியதை செய்து முடித்து யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்பை முடிவை கர்த்தர் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இனி வழியே இல்லை, நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி யார் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்பை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். நம்மில் உள்ள பிரச்சனை, நாம் செய்ய வேண்டியதை முழுமையா செய்யறதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனை நாம செய்ய வேண்டியதை முழுமையா நாம செய்யறதே இல்லை. செய்யும் போதே அவர் நமக்கு செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம செய்யும் போதே அவர் செய்வார், நாம செய்யலைன்னா அவர் செய்ய மாட்டார். ஆமென். இவர் செய்வதாக நமக்கு சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆண்டவர் நமக்கு செய்வதாக சொல்லி இருக்கிறார். என்றெல்லாம் நினைத்தே நாம் செய்வோம். செய்து முடித்த பின்பும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்னு சொன்னா, அவருடைய சொல்ல போனா கிடைக்கவில்லை. கொஞ்ச நாள் அது சொன்னாரு, ஆனா கிடைக்கவில்லை என்றால் இனி நமக்குள்ள மனசு என்ன தெரியுமா வரும்? இனி இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாமே முடிவுக்கு வந்துடுவோம். சொல்லி ஜெபம் பண்ணுவோம், கொஞ்ச நாள் நடக்கல வரல அப்படின்னா நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். இனி இவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, வேறு மாற்று பாதைக்கு நாம போவோம், வேற்று மாறு காரியத்தை செய்வோம் என்ற மனதில் எண்ணங்கள் நமக்குள் வந்து விடுகிறது. உண்மையா இருந்த கையில் மனதில் இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே நாங்கள் கேட்குறோம், உண்மை நீங்கள் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீர், நம்பி கேட்குறோம், ஆனால் கொஞ்ச நாள் கிடைக்கல அப்படின்னா உடனே இவரை நம்பி பிரயோஜனம் இல்லைன்ற எங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிறோம்ப்பா, இதை அன்னைக்கு எடுத்து விடுங்க ஆண்டவரே. நல்ல கவனிங்க, எந்த அழுத்தங்களுக்குள்ளே எந்த மாற்று பாதைகளுக்கும் இடம் கொடுக்காமல், ஆண்டவரே உம்மை தவிர வேறு கதியே இல்லை, நீர் தானப்பா, நீர் முடித்து கொடுத்தால் தான் முடியும் என்று நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஒரு சரணடைஞ்சிருது. ஆண்டவரே நீங்க முடிச்சு கொடுத்தாதான் முடியும், நீங்க முடிக்கலன்னா இது முடியாது, நீங்க முடிக்கலன்னா இது முடியாது, உம்மை தவிர நான் வேற யாரையும் நம்பல, வேற யாரையும் நான் பார்க்கல, வேற யாரிடத்துலையும் போல, ஒன்னே ஒன்று உங்க பாதத்தில் அமர்ந்து நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு உங்க பாதத்தில் அமர்ந்து வானத்தை நோக்கி நான் காத்திருக்கிறேன். எனக்காக ஒரு மழை வரும், எனக்காக ஒரு மேகம் கருக்கும், எனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அந்த அப்படி ஒரு மனநிலை இருந்தால் கர்த்தர் முடிப்பார், எதிர்பார்ப்பை முடிப்பார். மத்திய 15 அதிகாரத்தில் இயேசு பேசவே இல்லை, அவன் போவதாக இல்லை, இயேசுவின் பின்னால் பேசிக்கொண்டே வருகிறான். சீசர்களுக்கு பொறுக்க முடியல.
ஏன் அவர் பேசல? அவருக்கு தெரியும், வந்தவளுக்கும் தெரியும், இயேசுவை தவிர என் மகளை யாராலும் விடுதலை செய்ய முடியாது. நான் என்னெல்லாமோ செய்து பார்த்து விட்டேன், என் மகளுக்கு ஒன்றும் நடக்கலை. கைவர்த்தி, ஆண்டவரே நீரே கதி, வேறொருவர் இல்லைனாலும் வேறொன்று இல்லாவிட்டாலும் நீர்தான் என் கதி என்கிற மன உறுதியோடு எங்கள் பங்கை நாங்கள் நிறைவேற்றி உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் கொண்டு வருவீர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்று அவளுக்கு நடந்தது. இயேசுவே ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலிலும் இவ்வளவு பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மனநிலை, அர்ப்பணம் இருந்தது. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 19:19. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அறியும்படிக்கு, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். என்று விண்ணப்பம். ஆண்டவரிடத்துல தன்னுடைய எதிர்பார்ப்பை அவன் தெரிவிக்கிறான். அவன் ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவர் தான் தேவனாகிய கர்த்தர் என்று தெரியும். எப்படி தெரியும்? அசீரியருடைய கைக்கு நீர் என்னை விடுதலையாக்கும் போது நீரே தேவன் என்று சொல்லி இந்த அசீரிய ராஜாவின் கைக்கு எந்த நாடும் யாரையும் தப்புவிக்க முடியவில்லை, ஆனால் நீர் தப்புவித்தேன். எசேக்கியாவுக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்தது என்று சொல்லுகிறேன். அசீரியா ராஜா இஸ்ரவேலின் மேலே யுத்தத்திற்கு வந்தான். இஸ்ரவேலை நேபுகாத் நேச்சார் யூதாவை எதிர்த்து வரும் என்று யோசித்து வந்தான். வந்தவுடனே எசேக்கியா என்ன செய்தான்? அந்த ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி, நீர் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லி தேவாலயத்தில், அரண்மனையில் இங்கும் அங்கும் இருந்த விலையேற பெற்ற அனைத்தையும் எடுத்து ராஜாவுக்கு கொடுத்தான். கொடுத்துட்டு தவணையும் கொடுக்கிறான். என்ன கேட்டாலும் நான் தருவேன், தயவு செய்து என்னை விட்டுவிடும் என்று சொல்லி கேட்கிறான். முதல் தவணையை அனுப்புகிறேன், என்ன கேட்டாலும் நான் தருகிறேன், தயவு செய்து என்னை மாத்திரம் என்ன பண்ணிடும், விட்டுவிடும் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான். கர்த்தர் பார்த்தார், என்னை நீ மறந்து விட்டு, நான் உன்னை காப்பாற்ற முடியும் என்பதை நீ மறந்து விட்டு, உன்னுடைய பணத்தை நம்பி, உன்னுடைய செல்வாக்கை நம்பி நீ போகிறாயா என்று கர்த்தர் கொஞ்ச நேரம் கையை கட்டி கொண்டு சும்மா இருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மகிட்ட இருக்கிற அதிகாரம், நம்மகிட்ட இருக்கிற பணம், செல்வாக்கை நம்பி போனா கர்த்தர் கையை கட்டி அமைதியாக இருப்பார். அந்த ராஜா பணத்தையும் வாங்கி கொண்டு பொன்னையும் வாங்கி கொண்டு மறுபடியும் என்ன சொன்னார்? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான். நல்ல கவனிங்க வசனத்தைங்க. அவன் சொல்றான் பாருங்க, எதிரி சொல்றான், பொன்னையும் வாங்கிட்டான், பணத்தையும் வாங்கிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ சொல்றான், உனக்கு விரோதமா யுத்தம் செய்ய நீ சேவிக்கிறாயே அந்த கடவுள் தான் எனக்கு கட்டளை கொடுத்தார். உனக்கு விரோதமா யுத்தம் செய்ய நீ சேவிக்கிற, நீ ஆராதிக்கிற கடவுள் தான் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, எவ்வளவு தான் நீங்க சமாதானப்படுத்த நினைத்தாலும் அவன் சமாதானம் அடைய மாட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும், எவ்வளவு பொருளை கொடுத்தாலும் அவன் சமாதானம் அடைய மாட்டான். என்ன நடக்கும்னா, கடுமையாக அதிகமாக பிரச்சனையை கொண்டு வந்து தாக்குவான். எசேக்கியாவுக்கு இருந்தது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இந்த மாலை வேளை இந்த ஆராதனைக்கு யாரேனும் வந்திருந்தால்
கர்த்தர் ஒரு நாள் எசேக்கியாவினுடைய மனதிலே உணர்த்துகிறார். அப்போதுதான் அவன் உணர்கிறான், ஆண்டவரே எனக்கு வலி நெருங்கி இருக்கிற அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது பிள்ளை பெற பலன் இல்லை, எனக்கு ஒரே ஒரு இடம்தான் உண்டுப்பா என்று சொல்லி கர்த்தருடைய சமூகம் ஓடி வந்து கீழே விழுகிறார். அல்லேலூயா. கீழே விழுந்து தரையில் விழுந்து, ஆண்டவரே நான் இனி போவதற்கு வேறு வழியே இல்லை, இனி நான் போவதற்கு வேறு இடமே இல்லை என்று கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தபோது கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் எருசலேம் நகரத்திற்குள்ளே என்ன சொல்லுகிறார்? அவன் எருசலேம் நகரத்திற்குள்ளே வருவதில்லை, அம்பு எய்வதும் இல்லை, அவனுடைய கால் படுவதும் இல்லை. அல்லேலூயா. அவன் வந்த வழியே திரும்பி போக நான் செய்வேன். எசேக்கியாவே, நீ எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உனக்கு கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? பணத்தையோ செல்வத்தையோ செல்வாக்கையோ நீ நம்பி போகாமல், ஆண்டவரே நீர் ஒருவர் தான், வேறு வழி இல்லை என்ற இடத்திற்கு நீ வந்தபடியினாலே உன்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆசா சொல்லுகிற, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய சேனை, எதிர்பார்ப்பு என்ன? என் விரோதியை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ஏன் நியாயம் தீர்க்க வேண்டும்? அவன் எனக்கு தீமை செய்கிறான் என்பதல்ல, நான் அவனுக்கு நன்மை செய்தேன். அந்த நன்மைக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுகிறான்? எனக்கு தீமை செய்கிறான். கர்த்தரிடம் சொல்லி எனக்கு வேறு வழியே இல்லை என்று சொன்னவுடன் கர்த்தர் சொன்னார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி சொன்னார். கர்த்தரே தஞ்சம் என்று இருந்தபோது கர்த்தரே யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை தந்து, ஆசாவே நீ நினைத்தது போல கர்த்தர் உனக்கு நியாயம் செய்தார். அல்லேலூயா. எதிர்பார்க்கும் முடிவை தருவதற்கு, ஆண்டவரே நான் செய்ய வேண்டியதை செய்து உம்மை தவிர வேறு கதி இல்லை என்று வானத்தையே நான் நோக்கி பார்க்க எனக்கு கிருபை செய்திரும். நிச்சயம் ஒரு நாள் மழை வரும், மழை பலனை தரும். நான் எதிர்பார்த்திருப்பது எனக்கு உண்டாகும். 3வது தகுதி, எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10-11 வசனங்கள். எரேமியா 29 10-11 வசனங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். 3வது, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே இருக்குமானால் நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். நல்ல கவனிங்க. 10வது வசனம் கடைசி சொல்லுகிறது, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. என்ன எதிர்பார்ப்பு? எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு? கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்பை தர வேண்டுமானால் 3வது நம்மை தகுதிப்படுத்துவது, கர்த்தர்
எந்த வசனத்தை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, கர்த்தர் என்னோடு பேசின எந்த வார்த்தையை கொண்டு குறிப்பாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரோ, வேறு எதையும் நான் அஸ்திபாரமாக வைக்காமல் அவருடைய வார்த்தை, அவர் எனக்கு தந்த வாக்கு, அவர் தந்த தீர்க்க தரிசனம், அவர் சொன்ன வார்த்தை, அவர் காண்பித்த வெளிச்சம், இவைகளை மட்டுமே முழு ஆதாரமாக கொண்டு என்ன எதிர்பார்ப்பு வருகிறதோ அந்த எதிர்பார்ப்பை நிச்சயம் என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கைவத்தி சொல்லுங்க ஆண்டவரே. மூன்றாவது, எனக்கு நீர் கொடுத்த வசனம், எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம், எனக்கு சொன்ன நல் வசனம், எனக்கு தந்த வெளிச்சம், இவைகளை மட்டுமே ஆதாரமாக கொண்டு என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நல்ல கவனிங்க. கண்ட எதிர்பார்ப்பு இல்லை, கண்ட எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. கர்த்தர் தந்த வசனம், கர்த்தர் என்னோடு கூட பேசினது எனக்கு தெரியும். எப்படி பேசினீர் என்று எனக்கு தெரியும். எனக்கு செய்வதற்காக சொல்லி இருக்கிறீர். ஆமென் சொல்றவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. என்று முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். அந்த வசனத்தை அடித்தளமாய் கொண்டிருந்தால் கர்த்தர் எதிர்பார்க்கிற முடிவை நல்வார்த்தையாக அவர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதாவது அத்தனையுமே வேதத்தில் நமக்கு கொடுத்த அத்தனை வார்த்தையுமே நல்வார்த்தை தான். ஆனால் நாம் அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் குறிப்பிட்டு பேசினபடியால் அதை செய்ய விரும்பி நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் விரும்பி தந்த வசனத்தையே என்னுடைய எதிர்பார்ப்புக்கு அஸ்திபாரமாக இந்த மாதத்திலே வைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எரேமியா 25வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 25:3. ஆமோனின் குமாரனாகிய யோசியாவின் 13ஆம் வருஷம் துவங்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமான கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டு வந்ததும் நீங்கள் கேளாமற் போனீர்கள். நல்ல கவனிங்க. எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், 23 வருஷமா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு, எத்தனை வருஷம்? 23 வருஷமா கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. என்ன வார்த்தை? தேவனுக்கு பிரியமாயிருங்கள், தேவன் விரும்பாததை விட்டுவிடுங்கள், விடாதிருந்தால் இப்படி நடக்கும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்தால் இன்னினதை கர்த்தர் தருவார் என்று சொல்லி 23 வருஷமா நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். 23 வருஷமா பிரசங்கிக்கிறேன். பல நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்தார்கள், அதை நம்பவும் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சதா இன்னைக்கு நம்மளும் செஞ்சிட்டு இருக்கோம். எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் சில நேரத்தில் அதை மறந்து விடுகிறோம். சில நேரத்தில் அந்த வார்த்தையை நாம் நம்புவதே இல்லை. ஆனால் சிலருடைய உள்ளத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினாரே, அந்த வசனம் நம்மில் நடக்கும் என்று சொல்லி கொஞ்சம் எதிர்பார்த்தால் என்ன, அதற்கென்று நாம் ஆயத்தப்பட்டால் என்ன என்று கர்த்தருடைய சமூகத்தில் வந்தார்கள். அதை வைத்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எதிர்பார்ப்பு நான் தந்த வசனத்தின் மேல் இருந்தால் அந்த எதிர்பார்க்கிற முடிவை கொடுப்பதற்கு நான் வல்லவராயிருக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிங்க. லூக்கா 2வது அதிகாரம் 25-26. அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும். சிமியோன் என்ற இந்த மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தார்? கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டாய். மேசியாவை நீ பார்க்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்ட? மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால சிமியோனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை நம்பி அவனுக்கு எத்தனை வயதா இருந்தாலும் மேசியாவை பார்ப்பதற்கு அவன் ஆசையா இருந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொன்ன வார்த்தை எத்தனை வருஷம் ஆனாலும் மேசியாவை பார்க்க ஆசையா இருந்தான். ஒரு நாள் வந்தது,
எந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சொன்னாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் அவனை ஏவுகிறார். 22 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். நீங்க கீழே வாசிங்க. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் ஏவுறார், நீ புறப்பட்ட ஆலயத்துக்கு போப்பா என்ற பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே அவன் ஆலயத்திற்கு வருகிறார். இப்ப 27 வசனத்தை வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் நல்ல கவனி. அந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறான். தேவ பிள்ளைய கர்த்தர் உங்களோடு கூட பேசி ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் மேலே உங்கள் எதிர்பார்ப்பை நீங்கள் அமைத்திருந்தால் பேசின தேவனே இந்த மாதத்தில் மீண்டும் அதை நினைப்பூட்டி உன்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் கொண்டு வருவார். சிமியோனுக்கு செய்தார். சொந்த கரங்களிலே மேசியாவை ஏந்த செய்தார். நீங்கள் அதை தொட பற்றிக்கொள்ள கர்த்தர் அமைத்து கொடுக்க உங்களுக்கும் வல்லவராயிருக்கிறார். தானியேலின் புத்தகம் 9 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. தானியேல் 9 அதிகாரம் 2 வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். நல்ல கவனிங்க. எரேமியான் புத்தகத்தை பலமுறை படிக்கும்போது தெரிந்தது 70 வருஷம் அடிமைப்படுவார்கள், 70 வருடத்திற்கு பின்பு மீண்டும் வருவார்கள் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. கேலண்டரை பார்க்கிறான். அந்த நாள் நெருங்கி வருவதை பார்த்தவுடனே அந்த வசனத்தின் மேல் தன்னுடைய எதிர்பார்ப்பை அவன் வைக்கிறான். அதனால் தான் 3 முறை பலகணிகள் திறந்து எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினான். எரேமியாவிலே நீர் சொன்னீரே, என்ன சொன்னீர்? அது நடக்கும் என்பதை நான் விசுவாசி. 70 வருஷம் அடிமைப்படுவார்கள், ஆனால் விடுதலை அடைவார்கள் என்று சொல்லி சொன்னீரே, அதை நான் என்ன பண்ணுகிறேன்? நினைவு கூறுகிறேன், விசுவாசிக்கிறேன். அது நடக்க வேண்டும். எருசலேமின் மீட்பை நான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீர் அப்படி சொல்லி இருக்கிறீர். தினமும் ஜெபம் பண்ணினான். 9ஆம் அதிகாரத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறான். நேரம் ஆயிட்டு வசனம் சொல்ற குறித்து வச்சுக் கொள்ளுங்கள். தானியேல் 9 அதிகாரம் 3வது வசனம், 9 அதிகாரம் 23வது வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா ஒருவேளை நீ அதுவரை உயிரோடு கூட இருக்க மாட்டாய், ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் 70 வருஷம் கழித்து மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தும் என்ன நடக்க போகிறது என்ன என்பதை நீ அங்கு இருந்தால் எப்படி பார்ப்பாயோ அப்படியே உனக்கு நான் பிரத்யட்சமாக காண்பிக்கிறேன். அல்லேலூயா என்று அவனுக்கு ஆண்டவர் காண்பித்தது மட்டுமல்ல, கடைசி அதிகாரத்தை எழுதும்போது 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நீ கவலைப்படாதே, உன்னுடைய ஜனங்களுடைய அதிபதி எழுந்திருப்பான், அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்ற வாக்கை கொடுத்து அந்த புஸ்தகத்தை மூடும்போது உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு ஒரு முடிவை குறித்து, அந்த முடிவு வராமல் போவதில்லை. ஒருவேளை நீ மரித்து விட்டாலும் ஒரு நாள் உயிர் தெழுதல் உண்டு. அல்லேலூயா. அப்போது உன்னுடைய கண்கள் அதை பார்க்கும், அதை பார்க்க நீ எழுந்திருப்பாய். ஆண்டவருக்கு எவ்வளவு அக்கறை இருந்தால் அந்த புஸ்தகத்தை முடிக்கும் போது அந்த வசனத்தை எழுத சொல்லி முடித்திருப்பார் என்று சொல்லி பாருங்கள். தானியேலுக்கு அவன் எதிர்பார்ப்பை குறித்த இவ்வளவு அக்கறை என் ஆண்டவருக்கு இருக்குமானால், எதிர்பார்ப்பை குறித்து, அதாவது எதிர்பார்த்த முடிவை குறித்து
உங்களுக்கும் உங்க காரியத்தை குறித்தும் என் ஆண்டவருக்கு ஒரு அக்கறை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் வசனத்தை அது அஸ்திபாரமாக கொண்டது. எரேமியா 24:6-7 நன்மை உண்டாகும்படி என் கண்ணை உங்கள் மேல் வைப்பேன், அந்த தேசத்திற்கு திரும்ப கொண்டு போவேன், புதிய இருதயத்தை கொடுப்பேன், இனி உங்களை இடிக்க மாட்டேன், இனி உங்களை நான் பிடுங்குவதில்லை என்று ஏற்கனவே வார்த்தையை அவர் சொல்லி இருந்தபடியினாலே அந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் விசுவாசம் வைத்து உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்படுவதாக, புது இருதயம் தருவீராக, நீர் அன்று சொன்னீரே அதை என்னுடைய வாழ்க்கையில பார்க்க உறுதி செய்யும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வசனத்தை என்னுடைய எதிர்பார்ப்பின் அஸ்திபாரமாய் கொண்டிருக்க எனக்கு கிருபை செய்வீராக. அல்லேலூயா. நிச்சயமாய் அந்த எதிர்பார்ப்பு வசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு எதிர்பார்ப்பாக நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்குமானால் நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த மூணு தகுதியும் ஆண்டவர் நமக்கு தரணும்னா நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற நிபந்தனையை வேகமாக சொல்லுகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 23:10. என்னாகமம் 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அவன் முடிவை போல் இருப்பதாக. பீலேயாம் என்ற ஒருவன் இப்படி சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. நீதிமானை குறித்து இஸ்ரவேலை பற்றி சொல்லுகிறான். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவு வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். அவன் ஆண்டவரை பார்த்துதான் ஜெபிக்கிறான். நல்ல வாஞ்சை, அவனுக்கு நல்ல எதிர்பார்ப்பு, ஆனால் நடக்கவில்லை. காரணம் என்ன? தேவனுடைய ஜனத்தோடு கூட இணைந்திருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் விரும்பாத ஜனங்களை விட்டு வேறு பிரிந்து வருவதற்கு அவனுக்கு மனமில்லை. ஆண்டவர் சொல்ற முதல் கண்டிஷன், உனக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குப்பா, நீதிமான் மரிக்கிறது போல நானும் என்ன பண்ணணும்? மரிக்கணும். நல்ல எதிர்பார்ப்பு. ஆனால் உங்கள்கிட்ட நான் வைக்கிற முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? தேவன் விரும்புகிற ஜனத்தோடு தான் உன்னுடைய ஐக்கியம் இருக்கணும். தேவன் விரும்பாத ஜனத்தோடு நீ இருப்பதை விட்டு பிரிந்து வர உனக்கு மனம் இல்லைன்னா இந்த மூணை நான் உனக்கு தர முடியாது. நீதிமான் மரிப்பது போல நீ மரிக்க முடியாது. உனக்கு ஒரு மனம் இருக்கணும். தேவன் விரும்பாத எந்த காரியத்திலும், தேவன் விரும்பாத எந்த மனிதனோடும் என்னுடைய ஐக்கியம் இருக்காது, எந்த உறவு இருக்காது. அதை விட்டு பிரிந்து வந்தால் உங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். ரெண்டாவது 1 சாமுவேல் 23:17. 1 சாமுவேல் 23:17. நீர் பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். பாருங்க, நானும் அறிந்திருக்கிறேன், என்னுடைய தகப்பனும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னான். நடந்ததா? நடக்கவில்லை. ஏன்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கையும் செய்தார்கள். தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டான். நீ வேறு பிரிந்து வர மனம் இல்லை. கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கும் முடிவை தர, நீர் எவைகளை விட்டு நான் வேறு பிரிந்து வர சொல்லுகிறீரோ அதற்கு நான் ஆயத்தம் என்ற நிலைக்கு வந்தால் என்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் இப்ப கை கொடுத்து சொல்லுங்க. ரெண்டாவது,
ஆண்டவர் எதை விட்டு வேறு பிரிந்து வெளியே வர சொல்றாரோ அதற்கு எனக்கு மனம் இருந்தால், வேறு பிரிந்து வந்தால் என்னுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் முடிப்பார். மூன்றாவது, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26வது வசனம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ, என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். நான் எதிர்பார்க்கிற முடிவு வேண்டும் என்றால், நீர் என்னோட எதிர்பார்க்கிற, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்வாயாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்வாயாக. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய கடைசி மூச்சு வரை அல்லது ஆண்டவருடைய வருகையிலே அவரை நாம் சந்திக்கிற வரை நீர் எனக்கு தந்த வேலை, நீர் எனக்கு தந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் காப்பாற்றுவீர். நீர் தந்த ஊழியம் செய்வது, நீர் தந்த கிருபைகளை பயன்படுத்துவது, நீர் தந்த அழைப்பை நிறைவேற்றுவது, இவைகளை முடிவு வரை செய்ய கிருபை தருவீராக. இன்னைக்கு நமக்கு நிறைய எது மேலே நமக்கு அதிக பாரம் போயிடுதுன்னா, வேலை மேலே போயிடுது, நம்முடைய குடும்பம் மேலே போயிடுது. இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். வேலை செய்வதற்கு ஏற்ற கிருபைகளை தருவார், பலனை தருவார், ஞானத்தை தருவார், குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். குடும்பத்தின் மேலே கவனம் இருக்கணும், இல்லை இருக்கக்கூடாது நான் சொல்லலை. ஆனால் நம்முடைய கவனம் எது மேலே இருக்கணும்னா, அதிகமாக ஆண்டவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரே, அந்த அழைப்பை நான் நிறைவேற்றணும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னுடைய ஓட்டம் இருக்க வேண்டும். இவைகளை முடிவு வரைக்கும் நான் செய்யணும். ஆண்டவரே ஒரு கிருபை தருவீராக. ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு தெரியவில்லை, எனக்கு முடியவில்லை, நீர் எனக்கு உதவி செய்வீராக என்று கேட்டால் முடிவு பரியந்தம் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். முடிவு பரியந்தம் செய்து முடிக்க கர்த்தர் பலன் தருவார். இதை மூன்றையும் செய்ய நாம் ஆயத்தமாக இருந்தால் அவர் சொன்ன மூன்றையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால். முதலாவது, உறவின், தேவனோடு உள்ள உறவின் அடிப்படையில் நாம் சீராய் இருந்தால், அந்த உறவை சரிபடுத்தி கொண்டால் நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். இரண்டாவது, உம்மையன்றி எனக்கு வேறொன்றும் இல்லை, உம்மையன்றி எனக்கு வேறொருவர் இல்லை, உம்மையன்றி எனக்கு வேறொரு கதி இல்லை என்று சொல்லி நாம் செய்வதை செய்துவிட்டு அவரை முற்றிலும் எதிர்பார்த்து காத்திருக்கிற அனுபவம் இருந்தால் உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். மூன்றாவது, நம்முடைய எதிர்பார்ப்பு அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய வசனத்தினுடைய அடிப்படையில் இருக்குமானால் நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். இதை மூன்றையும் ஆண்டவர் செய்யணும்னா, முதல் கண்டிஷன், தேவனுடைய ஜனத்தோடு மட்டும் இணைந்திருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் விரும்பாத ஜனங்களை விட்டு வேறு பிரிந்து வருவதற்கு உனக்கு விருப்பம் இருந்தால் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். ரெண்டாவது, ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பை தரணும்னா, ரெண்டாவது, எவைகளை விட்டு எதையெல்லாம் விட்டு ஆண்டவர் பிரிந்து வர சொல்லுகிறாரோ அதற்கு நான் ஆயத்தம் என்கிற நிலைக்கு நாம் வந்தால் நம்முடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். மூன்றாவது, எல்லாம் நமக்கு இருக்கலாம், ஆனால் முடிவு வரணும்னா உன்னுடைய வேலை, குடும்பம், இதன் மேலே உன்னுடைய நாட்டம் அதிகமாக இல்லாமல் தேவன் தந்த ஊழியம், தேவன் தந்த கிருபை, இவைகளை பயன்படுத்தி ஆண்டவர் எதற்காக நம்மை பிடித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடிவு வரை செய்ய ஒரு கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்கிட்ட பலன் இல்லை, எனக்கு தெரியலை, எனக்கு பலன் தாரும், எனக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி கேட்போமானால் கர்த்தர் உதவி செய்வார். அப்படி நடப்போமானால் நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த மாலை வேளையும் எங்களோடு கூட கர்த்தர் பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே.
உறவின் அடிப்படையில் நீர் எங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறீர். உம்மை தவிர வேறு கதி இல்லை, வேறு இடமும் இல்லை, புகலிடம் இல்லை, வேறு நபர் இல்லை என்ற முடிவிலே ஆண்டவரை மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து உம்மை எதிர்பார்த்து காத்திருந்தால் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீர். மூன்றாவது எங்களுடைய எதிர்பார்ப்பு உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்குமானால் அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவீர். அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை தாரும். நீ சொல்கிற நிபந்தனையை கை கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் நடத்தட்டும் ஐயா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.